கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக சித்தராமையா அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன் குமார். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்நாடகா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த ஒரு பெரும் அரசியல் குழப்பம் என்பது தற்பொழுது ஓரளவிற்கு முடிவிற்கு வந்திருக்கிறது என்பதுதான் இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கர்நாடகா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த உடனேயே முதல்வராக சித்தராமையா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் டி.கே. சிவகுமார் தான் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். தேர்தல் வேலைகளில் அத்தனையிலும் முன்னணியில் இருந்து செய்ததும் அவர்தான். எனவே அவருக்குத்தான் அந்த முதல்வர் நாற்காலியை கொடுக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைமையிடம் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். 2.5 ஆண்டுகள் சித்தராமையா, 2.5 ஆண்டுகள் டி.கே. சிவகுமார் என்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவ்வப்பொழுது 2 தலைவர்களுமே டெல்லிக்கு வந்து தங்களது பதவியை உறுதி செய்வதில் நிறைய மெனக்கடல்களை மேற்கொண்டே வந்தார்கள். இதற்கு இடையில்தான் கடைசி கட்டத்தில் அந்த 2.5 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு டி.கே. சிவகுமார் தரப்பில் கடுமையான நெருக்கடி என்பது காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக டி.கே. சிவகுமாரின் தம்பியான டி.கே. சுரேஷ் டெல்லியிலேயே முகாமிட்டு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, தேவைப்பட்டால் சோனியா காந்தி என்று அத்தனை மட்ட தலைவர்களையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி அவர் இது சம்பந்தமான ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருந்தார். கடைசியாக வேறு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலில் 2 தலைவர்களையுமே 2 தினங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமை டெல்லிக்கு அழைத்திருந்தார்கள். கர்நாடகா பாலிடிக்ஸை பொறுத்தவரை பிரேக்ஃபாஸ்ட் பாலிடிக்ஸ் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் இருவரும் ஒரே மேடையில் அமர்ந்து அந்த காலை உணவு என்பதை எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இந்திரா பவனுக்கு சென்று காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தை என்பதை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு நீடித்த ஒரு ஆலோசனை கூட்டமாக நடத்தினார்கள். அதில் நிறைய முடிவுகள் எட்டப்பட்டதை அடுத்து தற்பொழுது கர்நாடகா மாநில முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் சித்தராமையா அவர்கள். சித்தராமையா மாநிலங்களவைக்கு வந்து டெல்லி அரசியலை மேற்கொள்ள போகிறாரா அல்லது மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மாநில அரசியலில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை நீடிப்பதற்கான அந்த வேலைகளில் இறங்கி செய்ய போகிறாரா? சித்தராமையாவின் மகன் கர்நாடகா அமைச்சரவையில் எத்தகைய இடங்களை பெறப்போகிறார்? டி.கே. சிவகுமார் அமைச்சரவை மாற்றத்தை எந்த அளவிற்கு மேற்கொள்ளப் போகிறார் போன்றவை எல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. டி.கே. சிவகுமார் தான் இனி அடுத்த முதல்வர் என்பது கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ஒரு இறுதியான விஷயமாக மாறிவிட்டது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு புதிய முதல்வரின் கீழ்தான் தற்பொழுது கர்நாடகா அரசு என்பது அமைய போகின்றது. கர்நாடகா ஆளுநர்